சினிமா, அரசியல் இந்த 2ம் ஒண்ணுதான். சினிமாலயும் சரி, அரசியல்லயும் சரி, பேரு, புகழு, காசு எல்லாமே அளவுக்கு அதிகமா இன்னைக்கு கிடைக்கும். நாம எவ்வளவுதான் எத்தனை டிகிரி முடிச்சு என்ன பெரிய வேலையில இருந்தாலும் அரசியல்ல கிடைக்கக்கூடிய காசும், சினிமால கிடைக்கக்கூடிய காசும் எதுலையுமே சம்பாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு காசு கொட்டக்கூடியது. ஆனா இந்த அரசியல், சினிமா இந்த 2க்கும் யோகம் யாருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தலையெழுத்து இருந்தா மட்டும்தான் அரசியல்லையும் வர முடியும், சினிமாலையும் வர முடியும். இங்க நிறைய பேர் சினிமால ஜெயிச்சுட்டு கடைசி நேரத்துல அரசியல்ல ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் சினிமால உச்சத்தில் இருந்த பல நடிகர்கள் அரசியல் தோல்வியும் விட்டுருக்காங்க. அதனால இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்க நடிகரை ரஜினி, கமல் அவங்க உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் விஜயும் சரி, அஜித்தும் சரி வெற்றி பெற்றாங்க. அதே விஜய், அஜித் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும்போது தான் சிம்பு, தனுஷ் இந்த 2 பேர் இருந்தாங்க. சிம்பு, தனுஷ் உச்சத்தில் இருக்கும்போது தான் விக்ரம், சூர்யா இவங்க பேர் புகழெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சது. இன்னைக்கு பல நட்சத்திரங்கள் இன்னைக்கு இருந்தாலும் விஜயோட வேல்யூவும் அஜித்தோட வேல்யூவும் இன்னும் சினிமாவில் குறையாம இருக்கு. இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கார். அரசியல்ல எம்ஜிஆருக்கு இணையான ஒரு செல்வாக்கு விஜய்க்கு கிடைச்சிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட செல்வாக்கு கிடைச்சும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் சினிமா துறையிலும் சரி, அரசியல்லையும் சரி பெருசா யாரும் பண்ற மாதிரி தெரியல. ஒரு சின்ன வயசு, ஒரு சின்ன பையன் இன்னைக்கு முதலமைச்சர் சீட்ல உட்காரக்கூடாது அப்படின்னு நிறைய திராவிட கட்சியினர் ஒன்று சேர்ந்து பிரச்சனை பண்ணாதது மாதிரியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அண்ணா ஆட்சி அமைக்கிறத எதுக்காக கெடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. தயவு செய்து மக்களே விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்னென்ன மக்களாகிய நாம செய்யணும் அப்படிங்கிறத சரியான முறையில் மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் செய்யுங்கள். தேங்க்யூ.